வராலிக்கா கொண்டு போவாங்க நூறுக்கு உன் வீடியோ தான் ஏற்கனவே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர். ரமேஷை பார்க்க பணம் இந்த வாரம் வீடியோ முடிச்சுக்கிட்டு வரேன். இந்த வாரம் சொல்லுதேன். இதுக்குன்னே ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போட்டு தான் பாருங்கன்னா பணம் எப்படி ஏறுதுங்கிறத. அதுக்கு தான் படிங்கல படிக்காமல் விட்டுட்டோமே. அது ஏய் சிலம்பு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏத்தங்கன்று, அதாவது நம்ம சிப்ஸ் போடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த நேந்திரம் வாழைன்னு சொல்லுவோம், அந்த ஏத்தங்கன்று தான் வாழை வெட்டுதாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது காலையில் ஒரு 6 மணி 6:30 ஆளுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு அதாவது மொத்தமே இந்த மாதிரியாக ஒரு 5 பட்டம் தான் வெட்ட வேண்டியிருக்கும். அதில் ஒரு பட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கிற கண்டிஷனில் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நம்மளிருந்து எவ்வளோ குயிக்காக வயலுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போது விவசாயிகளின் ஆரோக்கியத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதிகாலையிலே எழுந்திரிச்சு அதிகாலையிலே இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா இப்போவே அவங்களுக்கு நல்ல வியர்வை வர ஆரம்பிச்சிட்டு, விவசாயம் பண்ணுறதுல விவசாயிகளுக்கு நோய் வராமல் இருக்க முக்கியமான காரணம் இந்த மாதிரியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் குறைக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ஜாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் விவசாயிகள் யாரும் இந்த மாதிரியாக நாங்கள் பண்ணுறது கிடையாது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள நம்ம வாழை வெட்டுறதுக்குள்ள முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிடுவோம். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ வெட்டிக்கிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரியாக ஏத்தங்கன்று நேந்திரம் வாழைன்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் முதல் வெட்டு. அதாவது நம்ம தரிசு நிலத்தில் டிராக்டர் வச்சு உழுது கன்று பதிச்சு அப்படி லேசாக தண்ணி பாயதுக்கு மாத்திரம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே வெட்டதுக்கு பதம் வேணுங்கிறதுக்காக ஒரு ஓடை மாத்திரம் ஒதுக்கி விட்ருவாங்க. அப்புறமா மாட்டுச்சாணம் இதெல்லாம் கண்ணோட பக்கத்தில் தட்டிட்டு முதல் வெட்டு வெட்டுதாங்க. இந்த வெட்டு வெட்டுறதுக்கு எங்கள் ஊரை பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்கநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தான் எங்கள் ஊர் மக்கள் அதிகமாகவே. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வேறு வேலை, அப்புறம் யூடியூப் சேனல் இந்த மாதிரியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கே வெட்டிக்கிட்டு இருக்க எல்லாருமே நம்ம என்னோடய சொந்தக்காரங்க தான், அடுத்த ஆள் கிடையாது. இவங்க வேலை செய்ததை வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வரோம். ஏன்னா எல்லாருமே ஒரே வீடியோ எடுத்து போட முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம விவசாயம் பற்றின அதிகமான முக்கியமான தகவல், நானும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரியாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதில் தான் நம்ம
விவசாய வீடியோக்களே எடுக்க ஆரம்பித்தோம். நம்மளும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது எப்படின்னா கேமரா வீடியோ எடுக்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் மூலமாக நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து கூட இப்போது நம்ம சேனல் பேரே மணி.பிரியா டிவின்னு வச்ச காரணமும் அதுக்கு தான். இதில் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் விவசாயம் இருக்கும்னு சொல்ல முடியாது. விவசாயம் இல்லாத நேரங்களில் இந்த மழை அந்த மாதிரியான டைமில் நம்ம கிராமத்து முறைகளில் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் போடுவோம். அதுக்காக தான் நம்ம தனி விவசாயி சேனல் அப்படின்ட்டு வைக்கல, பிரியா டிவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். மணி.பிரியா டிவி. இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம் அழிந்து வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி அழிந்து வர்ற நிலைமையை நம்ம மீட்டெலாம் எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் புதுசாக விவசாயம் பழகுதவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ ஏதோ ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். தெரியாதவங்க நிறைய பழகிக்கிடலாம். இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாரோட நோக்கமும் பணமாக தான் இருக்கும். நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம் கூட நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரியாக நம்ம கஷ்டப்பட்டு தான் இது இல்லாமலும் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூடியூப் அப்படிங்கிறது நம்மளோட அதாவது ஒரு விவசாயத்தை பற்றி சொல்லுறதுக்கான ஒரு நல்ல சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரியாக இந்த சோசியல் மீடியாவில் நம்ம விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் பதிவேற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏத்தங்கன்னுக்கு கரெக்டாக 45 கன்று. இந்த முதல் வெட்டுக்கு எங்கள் ஊரில் 45 கன்று மாத்திரம் வெட்டினா போதும். இது இப்போது ஏற்கனவே நம்ம ஒரு 3 வாழை வெட்டுறதை பற்றியே 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பார்த்துக்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைக்கு இப்போ ஃபஸ்ட்டு வெட்டுக்கு தான் 45 கன்று வெட்டுவாங்க. இதுக்கு முன்னால் நம்ம தரிசு வெட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். தரிசு வெட்டுலாம் பார்த்திங்கன்னா 25 கன்று வெட்டினா போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பட்டம் மாற்றுறது 2வது அடி ஒதுக்குவோம். அதில் இருக்க வாழைகளை இவங்க மண்வெட்டியாலேயே வெட்டி ஒதுக்கி விடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 40 கன்று. இந்த மாதிரியாக ஒவ்வொரு வாழை வெட்டுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். ஒவ்வொரு கன்று வெட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரியான சம்பளத்துக்கு இத்தனை கன்று வெட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா கூட நாளைக்கு இத்தனை கன்று வெட்டினா இவ்வளோ சம்பளம் தானே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா உங்களையும் நம்ம புதுசாக பண்ணும்போது தெரியாமல் நிறைய ஆரம்பிப்போம். அதை தெரிஞ்சுக்கிட ஒரு மிகப்பெரிய வழி இது காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடு டயத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. ஒரு நபருக்கு அதாவது அந்த 3 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரம் தான் வேலை நடக்கும். இதில் டீ வடை அந்த மாதிரியாக எல்லாமே வயக்காரங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. 600 ரூபா சம்பளம். எல்லாருமே நல்ல விவசாயம் பழகுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.